ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவுக்குழல் வீக்கம்ங்கிறது இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்கு. குறிப்பா வந்து அந்த வயிற்று பகுதியிலிருந்து நம்ம தொண்டையை இணைக்கக்கூடிய ஒரு பைப், ஃபுட் பைப், அதுதான் வந்து நம்ம ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம உணவுக்குழல் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய எண்ட் வயிறையும் அந்த உணவுக்குழல் மேலையும் பார்த்தீங்கன்னா அந்த இணைப்பு பகுதியில் நிறைய பேத்துக்கு வீக்கம் வரும். இதை தான் ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் வருதுன்னா நம்மளுடைய வயிற்றுல சுரக்கக்கூடிய அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து மேல் பக்கமா தெரிச்சு அந்த இடத்துல வீக்கத்தையும் புண்ணையும் ஏற்படுத்துறதாக இருக்கு. இந்த மாதிரி ஏன் உருவாகுது, இதுல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து வலி இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எரிச்சல், வயிறு வந்து நடுவயிறு வந்து எழிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் உணவு வந்து சாப்பிட்டோன்னே எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம். தொண்டை புண் அடிக்கடி ஏற்படுறது, இது எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்டா இருக்கும்.